வணக்கம் நண்பர்களே. 2025 ஆவணி மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசி காணப்படும். இந்த ஆவணி மாதத்துல சூரியனானது சிம்ம ராசியில் ஆட்சி நிலை பெற்று கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு வரும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கிரகண அமைப்புகள் இருக்குது. பட் நம்ம ஊரில் இது பெருசாக தெரியாது, ஒரு பார்ஷியலாக தான் வேலை செய்யும். பட் நார்மலாகவே இந்த கிரகண அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பது ஜென்ரலாகவே எல்லா விஷயங்களும் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் அரசியல் மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், நிதிநிலை சார்ந்த விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட், மீடியா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதிக பேசுபொருளாக இருக்கும். பட் அதெல்லாமே ஒரு நெகட்டிவான ஷேடில் பேசுபொருளாக இருக்கும். அதாவது பொதுவான வகையில் மக்கள் விரும்பத்தகாத வகையில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சங்கடத்தோடு பேசுபொருளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த முறை பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இளம் பெண்கள். அதாவது இந்த மாதிரியான கிரகண அமைப்புகள் வரும்பொழுது பெரும்பாலும் இந்த உயிரினங்களுக்கு செக்ஸுவல் ப்ரெஷர் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சைக்கோத்தனமாக நடந்துப்பாங்க. இதெல்லாம் ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அதனால் இந்த மாதிரியான காலகட்டங்களில் மெயினாக அந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, அகாத உறவுகள், சகவாசங்கள் போன்ற விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான சங்கடங்கள் அதிகம் ஏற்படும். அதிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படி பாதிக்கப்பட்டாங்க, இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு நிறைய நியூஸ் வரும். இது ஆவணி மாதம் ஃபுல்லாகவே வேலை செய்யுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. கும்பராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில் செயல்பட்டு வர்றாங்க. ராசியில் ராகுவுடைய சேர்க்கை இருக்கும். கும்பராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த கிரகண அமைப்புகள் வந்துட்டு இருக்கு. அதனால் கும்பராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. அதாவது நீங்களே அனுசரித்து போனால் கூட மற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, விடாப்பிடியாக இருந்து தேவையில்லாத ரொம்ப வழக்கு எடுத்து விடுவாங்க. அதனால் கும்பராசிக்காரங்க இடம்பொருள் இருந்து செயல்பட்டுக்கிறது நல்லது. சின்ன சின்ன பிரச்சனைகளும் பெருசுபடுத்திக்காரங்க கண்டிப்பாக உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் இருக்கத்தான் செய்யும். கால நேரங்கள் இப்போதைக்கு அப்படித்தான் இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக குடும்ப விஷயங்கள், காரியங்கள், இந்த மாதிரி சமாச்சாரங்கள் அதிகமாக இருக்கும். பேச்சுவார்த்தைகளால் சங்கடம் வளர்த்துக்காதீங்க. கூட இருக்கிற எல்லாருமே அன்பையும் காட்டுவாங்க, அதே நேரம் மரவடித்தனமாகவும் நடந்துப்பாங்க. அதாவது தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டேங்கிற மாதிரி பிரச்சனைகள் உங்களை தேடி வருதா இல்லை நீங்க பிரச்சனைகள் தேடி போறீங்களா அப்படிங்கிறதே புரியாது. ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி குடும்ப ரீதியான விஷயங்கள் இப்படிதான் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்க வகையில கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை. முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போய்க்கங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். கொடுக்க வாங்க விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மருத்துவ விரயங்கள் தவிர்க்க முடியாதாக இருக்கும். ஒன்று உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாய் சார்ந்தவங்களுக்கோ மருத்துவ விரயங்கள் என்பது தவிர்க்க முடியாதாக இருக்கு. இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏட்டிக்கு போட்டியாகத்தான் இருக்கும். கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படிதான் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் அதிகமாகவே இருக்கு. இந்த மாதம் பெரும்பாலும் மற்றவங்க உங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ணத்தான் பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போய்க்கிறதே நல்லது. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்ல கவனம் தேவை. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சில சாதகமான அமைப்புகளை கொடுத்து வரும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் முயற்சியின் அடிப்படையில் நற்பங்களை பார்த்து வருவாங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் குருட்டு அதிர்ஷ்டம் போல சில விஷயங்கள் வேலை செய்யும். கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஒவ்வொரு காரியத்தையுமே நகர்த்த வேண்டியதாக இருக்கும். கும்பராசிக்காரங்கள் தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக கொஞ்சம் மந்தமாக இருக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமை அதிகமாக தேவை. ஆனாலும் பாதகமில்லாத சூழ்நிலைகள் எல்லா விஷயங்களுமே சமாளிச்சுக்க முடியும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் இப்போது நிலை கொஞ்சம் அளவான அமைப்புகளாக வேலை செய்யுது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கு. ஸோ ஓவராலாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கு. கூட இருக்கிறவங்களை அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. சங்கடங்களை பெருசுபடுத்தாமல் இருந்தாலே சிறப்புகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.